இஸ்லாமிய திருமணங்கள் என்ற பெயரை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சகோதரர்களே, இஸ்லாத்துக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத திருமணங்களாக இன்றைக்கு நடப்பதை பார்க்கிறோம். திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை என்ன பிரச்சனை? ஒருவேளை 15 லட்சத்துல 20 லட்சத்துல 50 லட்சத்துல அந்த திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார்கள். வச்சிட்டா திருமணம் முடிஞ்சு ஒரே வாரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை. ஒருவேளை மணமகனின் குடும்பத்தால் ஏதோ ஒன்று குறையாக இருக்கலாம், மணமகளின் குடும்பத்தார் ஏதோ ஒன்று குறையாக இருக்கலாம், அதை சொல்லாமல் அவர்கள் திருமணம் நடத்தி முடித்திருக்கலாம். எத்தனை பேரை படிக்கிறோம், எத்தனை பேரை கேள்விப்படுறோம், எத்தனை பேரை வாசிக்கிறோம். திருமணமாய் ஒரே வாரம் தாங்க, திருமணமாய் 10 நாள் தான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, குலா வேணும்னு கேட்கிறாங்க, தலாக் வேணும்னு கேட்கிறாங்க. சகோதரர்களே, இப்ப பிரச்சனை எங்கே வந்து நிற்கிறது தெரியுமா? குலாவிலே அல்ல, தலாக்கிலே அல்ல. மணமகன் சம்மதம் ஓகே, மணமகள் சம்மதம் ஓகே, 2 குடும்பத்தாரும் ஓகே. 2 பேருக்கு செட் ஆகல. என் புள்ள உறுதியா வேணாங்கிறா, என் பையன் உறுதியா வேணாங்கிறா. 2 பேரும் சுமூகமாக பிரிந்து கொள்ளலாம், சுமூகமாக பிரிந்து கொள்ளலாம் என்றாலும் பிரிய முடியவில்லை. ஏன் தெரியுமா? இப்ப திருமணத்துக்கு செலவழிச்சது 30 லட்சம். திருமணத்துக்கு செலவழிச்சது சாதாரணமாக மிடில் கிளாஸ் உள்ள திருமணங்களை பற்றி பேசுகிறேன். நீங்க ஒரு நாள் 30 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டீர்கள். இந்த செலவை யார் பொறுப்பேற்பது? பிரச்சனை. மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை, பொண்ணுக்கும் பிரச்சனை இல்ல. 2 பேரும் சம்மதித்தார்கள், 2 குடும்பமும் சம்மதித்தது. இப்ப எங்க அந்த பிரச்சனை வந்து நிற்கிறது? ஒரு நாளிலே நீங்கள் ஆடம்பர திருமணம் என்ற பெயரிலே உங்கள் ஆணவத்தை, உங்கள் அகங்காரத்தை கொட்டுவதற்காக 30 லட்சத்தை ஒரு நாள்ல செலவழிச்சீங்களே, செலவழித்த அந்த தொகையிலே இப்போது பிரச்சனை. யார் கொடுப்பது என்ற பிரச்சனை. பிரச்சனை எப்படி போகுது? அவரால் தலாக்க முடியல, குலாவ முடியல. ஒருத்தர் சம்மதிச்சா ஒருத்தர் சம்மதிக்கல. நீ காசு கொடுத்தாதான் நான் சம்மதிப்பேன் அவங்க சொல்ல, அவங்க காசு கொடுத்தாதான் இவங்க சம்மதிப்பேன் இவங்க சொல்ல. பிரச்சனை எங்க? ஜமாத்தார்கள் பேசி முடிக்க முடியல. ஜமாத்துகள் எத்தனையோ வழக்குகள் இருக்குது, முடியல. காவல்துறையில அடிதடி பிரச்சனை. ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறை முடியல, நீதிமன்றம். இந்திய அரசியல் சாசன சட்டமே உங்களுடைய திருமணத்தை நீங்க பேசி முடிவெடுத்துக்கங்க என்ற அந்த சட்டத்தை நமக்கு கொடுத்து விட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம செஞ்ச தவறினால், நாம் செய்த வீண் விரைய